வக்ஃபு சொத்துனா என்னது? அது வந்து உங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச சொத்துன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது? சகோதரர் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, வக்ஃபு சொத்துங்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அவர் கேட்பதற்குரிய காரணம், அண்மையில் மத்திய பாஜக அரசு வக்ஃபு சட்ட திருத்தம் அப்படிங்கிற பேரில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க. அதை நாங்கள் முஸ்லீம்கள் எல்லோருமே கடுமையாக எதிர்த்தார்கள். ஆர்ப்பாட்டம் போராட்டம் என்று ஜனநாயக வழியில் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்தார்கள். அப்போ அந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை பற்றி, வக்ஃபு சட்ட திருத்தம் என்பதை பற்றி மேலோட்டமாக அறிந்து வைத்திருக்கிறார். அதனால தான் வக்ஃபுனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. வக்ஃபு என்பது முஸ்லிம்களின் முன்னோர்கள் நல்ல பணிகளுக்காக, அறத்தொண்டுகளுக்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்த சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள். வக்ஃபு என்றால் அது அர்ப்பணிப்பு செய்யப்பட்டவை அப்படின்னு அர்த்தம். அர்ப்பணிப்பு செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தத்தில், எதற்காக வேண்டி அர்ப்பணிப்பு செய்கிறாங்க? ஏழை எளிய மக்களின் பயன்பாட்டுக்காக, விதவை பெண்களின் பயன்பாட்டுக்காக, தொழுகை பயன்பாட்டுக்காக, இறந்தவர்களை அடக்கம் செய்வதற்காக என்ற ஒரு நல்லற தொண்டுகளுக்காக வேண்டி வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள், அர்ப்பணிப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள். அது முஸ்லீம் முன்னோர்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு, இந்தியா முழுவதும் பல சொத்துக்கள் வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்களாக இருக்கு. இந்தியாவில் அதிக அளவில் சொத்து வைத்திருக்கிற 3வது பெரிய நிறுவனம் தான் வக்ஃபு நிறுவனம். ரயில்வேவுக்கு அடுத்தபடியாக, இராணுவத்துக்கு அடுத்தபடியாக வக்ஃபுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கு, லட்சக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு. இப்போ அந்த சொத்துக்கள் எல்லாமே யார் கொடுத்ததுன்னா, அரசாங்கம் கொடுத்தது கிடையாது. இந்திய அரசாங்கம் அல்லது தமிழக அரசாங்கம், இந்தாங்க இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்கள் பள்ளிவாசல் கட்ட வைத்துக் கொள்ளுங்கள், இந்த சொத்துக்களை நீங்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்ய வைத்துக் கொள்ளுங்கள்னு கொடுத்த சொத்துக்கள் அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கல, முஸ்லிம் முன்னோர்கள் கொடுத்தாங்க. அந்தந்த பகுதியில் இருக்கிற செல்வந்தர்கள் மருத்துவமனை கட்ட இடங்களை கொடுத்ததை போல, ஸ்கூலு கட்டுவதற்கு இடங்களை கொடுத்ததை போல, இந்தாங்க இது பள்ளிவாசல் கட்ட இந்த இடத்த வச்சுக்கங்கன்னு கொடுத்தாங்க. இந்தாங்க இந்த இடத்த நீங்கள் இறந்தவர்களை அடக்கம் செய்ய பயன்படுத்துங்கன்னு கொடுத்தாங்க. அப்ப அந்த பணிக்காக அர்ப்பணிப்பு செய்யப்பட்ட சொத்துக்கள் தான் வக்ஃபு சொத்துக்கள். இப்படியாக வக்ஃபு செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்குல்ல, இது பிஜேபி அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம்னு ஒன்று சொல்லி என்ன கொண்டு வர்றாங்கன்னா, இப்போது நடைமுறை வரையிலையும் வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கென்று வக்ஃபு என்கிற ஒரு நிறுவனம் இருக்கிறது. வக்ஃபு வாரியம், ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வாரியம் இருக்கிறது. வாரியம் இப்போ கோவில்கள் இருக்கிறது, கோவில்களுக்கு சொந்தமான குளங்கள் இருக்கிறது, சொத்துக்கள் இருக்கிறது. இதையெல்லாம் நிர்வகிப்பதற்கு இந்து அறநிலையத்துறைன்னு ஒன்று நிர்வகிக்கிறார்கள் அல்லவா, இந்து அறநிலையத்துறை. அதன் கீழே தான் கோயில், அதனுடைய சொத்துக்கள்லாம் வருது. அது மாதிரி தமிழ்நாட்டில் வக்ஃபு வாரியம் என்று ஒரு வாரியம் இருக்கிறது. அந்த வாரியம் தான் இந்த முஸ்லிம்களின் பள்ளிவாசல்கள், முஸ்லிம்களின் மையவாடிகள் இதையெல்லாம் நிர்வாகம் பண்ணுவாங்க, கவனிப்பாங்க. சரியா நிர்வாகம் பண்ணுறாங்களா அப்படின்னு கவனிப்பாங்க. இப்போ சீராக போய்கிட்டு இருக்கு, இதுவரையிலும் என்ன பிரச்சனையும் இல்லை. இப்போ பிஜேபி அரசாங்கம் ஒரு சட்ட திருத்தம்ங்கிற ஒன்றை கொண்டு வந்து அதில் பிரச்சனையை உண்டு பண்ணுறாங்க. அவங்களுக்கு நோக்கமே இந்த முஸ்லிம்களையும் இந்துக்களையும் மோத விடுவது, தேவையற்ற பகை உணர்வை பரப்புவது, அதுதான் அவங்க நோக்கமாக இருக்கு. நீங்க பாருங்க என்ன இந்த வக்ஃபு சட்டத்தில் என்ன சொல்றாங்கன்னா, வக்ஃபு வாரியத்தில் முல்லாக்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, அவங்க பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுவாங்க. இதில் இவங்க திருத்தம்ங்கிற பேரில் கொண்டு வர்றாங்க, இந்த வக்ஃபு வாரியத்தில் முஸ்லீம் அல்லாத 2 நபர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும்ங்கிறாங்க. அப்போ நாங்கள் கேட்குறோம், பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதில் முஸ்லீம் அல்லாத 2 நபர்களை ஏன் உள்ளே நீங்கள் நுழைக்கிறீர்கள்? எங்களோடு மோதுகிற, எங்களுடைய உரிமையை பறிக்கிற, அவர்களின் சித்தாந்தத்தை தூக்கி பிடிக்கிற 2 உள்ளே கொண்டு வருவார்கள். அப்போ அப்படிப்பட்ட 2 உள்ளே கொண்டு வரும்போது எங்கள் பள்ளிவாசலுக்கான பாதுகாப்பு எங்கே இருக்குமா? இப்போ ஊப்பியில் நடக்கிறத பார்க்குறோம். ஊப்பியில் பாபர் பள்ளிவாசலை இடிச்சிட்டாங்க. அடுத்து ஷாஹி ஈத்கா பள்ளிவாசலை குறி வச்சு இடிக்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஞானவாபி பள்ளிவாசல் அதனுடைய பாதுகாப்பு தடவையும் கேள்விக்குறியா நிற்குது. ஜமா பள்ளிவாசலை இடிக்கவே போயிட்டாங்க. சம்பல்ல இருக்கிற ஜமா பள்ளிவாசலை இடிக்க போயிட்டாங்க. உச்ச நீதிமன்றம் இப்போ ஸ்டாப் பண்ணி வைத்திருக்கிறது. தற்காலிகமாக இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்து, இனி ஒவ்வொரு பள்ளிவாசலையா குறி வைக்காதீங்க, பள்ளிவாசல் சம்பந்தப்பட்ட வழக்குகளை எடுக்காதீர்கள், பிற்பாடு நாங்கள் ஒரு உத்தரவு பிறப்பித்ததற்கு பிறகு பார்த்துக்கொள்ளலாம்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் எங்கள் பள்ளிவாசல்களுக்கே பாதுகாப்பு இல்லை, எங்கள் வீடுகளை புல்டோசரை கொண்டு இடிக்கிறார்கள், அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி எழுப்பிவிட்டால், அப்போ அப்படிப்பட்டவர்கள் வக்ஃபு வாரியத்திற்குள் கொண்டு வந்து விட்டால் எங்கள் பள்ளிவாசல்களுக்கு என்ன பாதுகாப்பு? இந்த நியாயமான கோரிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். முஸ்லிம் அல்லாத 2 வக்ஃபு வாரியத்திற்குள்ளே நுழைப்பது என்பது எங்கள் மத உரிமையை பறிக்கக்கூடிய செயல். இப்படி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க,
கோவில்களை நிர்வாகம் பண்ணக்கூடிய இந்த அறநிலைத்துறை இருக்கிறது. அதுல முஸ்லீம் ஒரு 2 பேரை போட்டா நம்ம ஒப்புக்கொள்வோமா, ஏத்துக்குவோமா? கோவில்களை நிர்வாகம் பண்றதுக்கு எதுக்கு முஸ்லீம்னு கேட்போமா மாட்டோமா? கண்டிப்பா நீங்க கேட்காட்டாலும் நாங்க கேட்போம், நீங்கள் கேட்காவிட்டாலும் நாங்கள் கேட்போம். கோவில்களை நிர்வாகம் பண்றதுக்கு எதுக்கு முஸ்லீம்? அவனுக்கு கோவிலுடைய சடங்கு தெரியுமா, சம்பிரதாயம் தெரியுமா, ஆகம விதிகள்னா என்னன்னு தெரியுமா? அவன் எதுக்குப்பா கோவில் நிர்வாகத்தில் போடுற? நாங்களே கேட்போம். அது தேவையற்றது. அது இரு சமூகத்துக்கு மத்தியில் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடியது. தேவாலயங்கள், சர்ச்சுகள் இருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு சொந்தமான தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு இந்து மக்கள் எதற்கு? ஒரு இந்துவை போய் அதுல போட்டாங்க, ஒரு முஸ்லீமை போய் அதுல போட்டாங்கன்னா அதை நம்ம அக்செப்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. இப்ப தேவாலயங்கள் அவங்களுக்கு சொந்தமானது. தேவாலயத்தை எப்படி நிர்வகிக்கணும்னு பாதிரிமார்கள் இருக்கிறாங்க, அவங்க மதகுருமார்கள் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நீ அப்பா எங்களை தூக்கி போய் அதுல போடுற அப்படி நாம கேட்கணும். அது மாதிரி தான் கோவில்களை நிர்வகிப்பதற்கு எப்படி முஸ்லிம்கள் தேவையில்லையோ, தேவாலயங்களை நிர்வகிப்பதற்கு எப்படி இந்துக்கள் தேவையில்லையோ, முஸ்லிம்களின் பள்ளிகளை, வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் தேவையில்லை. வேண்டாம், அது பிரச்சனை. அது தேவையில்லாம ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணும். அதுக்கு தான் இவங்க வழி பார்க்குறாங்க. இப்போ யாராவது கேட்டோமா, நம்ம யாராவது கேட்டோமா வக்ஃபுல எங்களுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வாங்கன்னா நாங்கள் கேட்டோம்? அல்லது நீங்களும் யாராவது கேட்டீங்களா வக்ஃபுல எங்களை போடுங்க? நீங்கள் யாராவது கேட்டீங்களா வக்ஃபு நிர்வாகத்தில் எங்களை போடுங்க, நாங்கள் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுறோம் நீங்கள் கேட்டீங்களா? உங்களுக்கு இருக்கிற வேலையில் பள்ளிவாசலை நிர்வாகம் பண்ணுறது உங்கள் பிரச்சனை, எங்களுக்கு இருக்கிற வேலையில் கோவிலில் உள்ள பிரச்சனையை பார்க்கறது எங்களுக்கு வேலையா? அவங்கவுங்க பிரச்சனையை அவங்கவுங்க பார்ப்பாங்க, அவங்கவுங்க வழிபாட்டு தலங்களை அவங்கவுங்க பாதுகாத்துக் கொள்வார்கள். எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் சட்டத்தில் எங்களுடைய உரிமையை நீங்கள் பறிக்க வேண்டும்? இதைத்தான் நாங்கள் வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறோம். இதுதான் விஷயம். அப்போ வக்ஃபு என்பது முஸ்லிம்களுக்கு சொந்தமான நிலங்கள், அரசாங்கம் தந்தவை அல்ல, முஸ்லிம் முன்னோர்கள் தந்தவை. அதை அரசாங்கம் சட்ட திருத்தம் என்கிற பேரில் அபகரிக்க பார்க்கிறாங்க. அந்த அபகரிப்புக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.